இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் அதுக்கு மெக்காலே மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம் நவ். A beam of length 8 meter is simply supported at its ends. அதாவது 8 மீட்டர் லென்த் இருக்க ஒரு பீம் அதோட ரெண்டு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And it carries a uniformly distributed load of 40 kN per meter as shown in figure. அதில் certain area மட்டும் என்ன அப்படின்னா UDL ஆக்ட் ஆகுது. அதோட வேல்யூ 40 kN per meter. Determine the deflection of the beam at midpoint. இந்த பீமோட midpointல deflection என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. And also the position of the maximum deflection and maximum deflection. Then beam deflect ஆச்சு அப்படின்னா எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ E is equal to 2 × 10⁵ நியூட்டன் per millimeter square and moment of inertia is equal to 4.3 × 10⁸ millimeter square. ஸோ இனிஷியல் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் செக் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளமுக்கு. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அதாவது யூடிஎல்ல வந்து கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. பட் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ E ஏல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 10⁵ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து கிலோ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிலோ நியூட்டன் அப்படின்னா 10⁻³ நியூட்டன் அப்படி தானே. ஸோ 2 × 10⁻² × 10⁻³ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 10⁻5 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ 10⁻³ நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா கிலோ நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். ஸோ 2 × 10² கிலோ நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். இப்போ எல்லா யூனிட்டுமே கிலோ நியூட்டனில் என்ன பண்ணியாச்சு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா சம்முக்கு போகலாம். எய்தர் நியூட்டன்லேயோ இல்லை கிலோ நியூட்டன்லேயோ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சம்மில் எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ பி கேர்ஃபுல் இன் த யூனிட் கன்வர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா whenever we face the deflection problem or beam problem we have to calculate the unknown reaction. முதல்ல unknown reaction என்னெல்லாம் இருக்குது எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீமில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏல vertically upward reaction, பாயிண்ட் பிலையும் ஒரு vertically upward reaction இருக்குது. தென் there is a only one applied load. UDL மட்டும்தான் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆக்ட் ஆகிருக்கு. பாயிண்ட் சியிலேருந்து டி வரைக்கும் அந்த UDL ஆக்ட் ஆகுது. இப்போது ரியாக்ஷன் அட் ஏ அதோட வேல்யூ என்ன, ரியாக்ஷன் அட் பி அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரியாக்ஷன் ரெண்டுமே என்ன அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன், RA அப்வர்ட், RB அப்வர்ட், UDL டவுன்வர்ட். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. மொத்த பீமும் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கிறதுனால RA பாசிட்டிவ் அப்வர்ட் டைரக்ஷன், RB பாசிட்டிவ் அப்வர்ட் டைரக்ஷன். தென் UDL பார்த்தீங்க அப்படின்னா UDLோட வேல்யூ இன்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ UDL வேல்யூ என்ன அப்படின்னா 40 kN per meter × 4 மீட்டர். ஸோ UDL கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. UDL கன்வர்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா 40 kN per meter இது UDLோட வேல்யூ இன்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு அந்த UDL டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா 4 மீட்டருக்கு. ஸோ மீட்டர் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 × 4 160 kN கிடைக்கும். ஸோ UDL லோடாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த லோடு வந்து UDLோட மிட் பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். UDL வந்து 4 மீட்டர் அப்படின்னா 4 மீட்டரோட மிட் பாயிண்ட் 2 மீட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடு ஆக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து UDL பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுற மெத்தட். ஸோ UDLோட வேல்யூ 40 kN per meter இன்ட்டு டிஸ்டன்ஸ். டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைனஸில் போட்டிருக்கோம். சாரி, தட் இஸ் மைனஸ். டவுன்வர்ட் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் மைனஸில் போட்டுக்கலாம். அண்ட் தென் வி ஹாவ் டு டேக் தி மொமெண்ட் ஆல்சோ. மொமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏயை போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொமெண்ட் எடுக்கிறேன். நமக்கு ரெண்டே ஃபோர்ஸ் தான். ஒன்று என்ன அப்படின்னா அப்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் டவுன்வர்ட் UDL. ஸோ அப்வர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து 8 மீட்டர் தள்ளி அப்வர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை சென்டராக வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ RB × 8 மீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மொமெண்ட் எடுக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ், கிளாக் வைஸ் வந்து ப்ளஸ். இதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 kN per meter × 4 அப்படிங்கிற லோடு வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. எதில் அப்படின்னா UDLோட மிட் பாயிண்டில். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ தூரம்னு பார்க்கணும். இங்கேருந்து ஒரு 1, அதுக்கப்புறம் இதோட மிட் பாயிண்ட் 4/2 1 + 4/2. ஸோ UDL வேல்யூ 40 × 4
இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 + 4/2, அந்த 4ல் பாதி. ஸோ அதான் என்ன அப்படின்னா யூடிஎலோட டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 40ங்கிறது 160 kN இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 + 4/2 அப்படிங்கிறது 3 மீட்டர். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ரெண்டையும் ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மொமெண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஆர்பி வேல்யூ கிடைச்சோம். இதில் ஆர்பி மட்டும்தான் அன்னோன். ஆர்பி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 60 kN. இந்த ஆர்பி வேல்யூவை தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸில் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 60 kN அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்ஏ கிடச்சிரும். ஸோ ஆர்ஏ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 100 kN கிடைக்குது. இப்போது நமக்கு ரெண்டு ரியாக்ஷனோட வேல்யூவும் கிடச்சிச்சு. ஆர்ஏ எவ்வளோ அப்படின்னா ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 100 kN, தென் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 60 kN. நமக்கு ரியாக்ஷன் வேல்யூ கிடச்சிது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு மெக்காலே மெத்தடில், மெக்காலேயோட டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் வி ஹாவ் டு ஃபார்ம் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் இந்த பீமில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். நார்மலாக அந்த பீமை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா A to C, அடுத்து என்ன அப்படின்னா யூடிஎல் ஆக்ட் ஆகிற C to D, அடுத்து என்ன அப்படின்னா 3வது செக்ஷன் D to B. இந்த மாதிரி 3 செக்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பீமை பிரிச்சுக்கிறேன். இதில் 3வது செக்ஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்குது. அதாவது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் வந்து பீமோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் தான் ஜென்ரலாக எழுத முடியும். அந்த பாயிண்ட் எங்கே இருக்கிற மாதிரி எடுக்கிறது பெனிஃபிட் அப்படின்னா லாஸ்ட் செக்ஷன், அதாவது லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செக்ஷனில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த பாயிண்ட்டோட தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ். தென் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் EI d²y/dx², இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட். ஸோ இது 3 செக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன், தென் செகண்ட் செக்ஷன், தென் தேர்ட் செக்ஷன். இதை எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு அப்வர்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ரியாக்ஷனுக்குள்ள தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ். ரியாக்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்ஏ, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ். என்ன டைரக்ஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து அப்வர்டாக போச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். இது மொதல் செக்ஷன். ரெண்டாவது செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது செக்ஷனில் யூடிஎல் இருக்குது. மூணாவது செக்ஷன் வந்து பிளாங்காக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பிளாங்கான ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரஃபாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு இன்பிட்வீனில் யூடிஎல் வருது. இந்த மாதிரி இன்பிட்வீனில் யூடிஎல் வருது அப்படின்னா அந்த பிளாங்க் போர்ஷனையும் யூடிஎல்லால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு கொடுத்துருக்க அந்த யூடிஎல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடிஎல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டமில் இப்போ இந்த யூடிஎல் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா மேலேருந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கீழேருந்து மேல் நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக யூடிஎல் நாம் அந்த போர்ஷனுக்கு மட்டும் எந்த போர்ஷனில் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த போர்ஷனில் மட்டும் பாட்டமில் இருந்து டாப்பை நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் யூடிஎல் சேர்த்துக்கணும். ஸோ 40 kN/m. ஸோ என்ன பண்ணணும்னு புரிஞ்சுது. அதாவது மூணாவது செக்ஷனில் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி யூடிஎல் இருக்குது. அதுக்கப்புறம் யூடிஎல் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுது. எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த டிங்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆயிடுது. ஸோ எக்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் எடுக்கிற பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் இந்த த்ரூ அவுட் த பீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காமனாக இருக்கணும், எல்லாத்துக்குமே பொருந்தணும். அப்போ இது வரைக்கும் தான் யூடிஎல் இருக்குது, இதுக்கப்புறம் யூடிஎல் இல்லை. யூடிஎல் இல்லாத இடத்துல ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா யூடிஎல் இருக்க இடத்துக்கு அந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் செட் ஆகாது. ஸோ அப்படி செட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த யூடிஎல்லை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே 4 மீட்டர் யூடிஎல் இருக்குது. மீதி என்ன பண்ணிட்டேன் இன்னொரு 3 மீட்டர், மொத்தம் 7 மீட்டருக்கு யூடிஎல் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா 3 மீட்டர் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி என்ன பண்ணியிருக்கேன் உள்ள யூடிஎல் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே இடத்துல 3 மீட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்போசிட் யூடிஎல் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, காம்பன்சேட் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? அந்த ரெண்டு கூட்டினா 0 ஆயிடும். இதையும் கூட்டினோம் அப்படின்னா 0 ஆயிடும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் சேம் அப்படி ஆகிடும். ஸோ இப்போ காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், யூடிஎல் போட்டிருக்கேன். இப்போ வரலாம், இப்போ ரெண்டாவது செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் தான் இருக்குது. ரெண்டாவது செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் தான் இருக்குது. ஸோ யூடிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னா 40 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் பரவி இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் யூடிஎல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா இந்த தூரம் தெரியாது, இந்த தூரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ரேண்டமாக தான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த தூரம் வந்து 1, இந்த தூரம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸு. அப்போ இந்த தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ யூடிஎல் எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்கு அப்படின்னா யூடிஎலோட வேல்யூ 40 kN/m. எவ்வளோ தூரத்துக்கு யூடிஎல் இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 தூரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்குது. அகெயின் சொல்கிறேன், யூடிஎலோட வேல்யூ என்ன போடும், எப்போவுமே யூடிஎல் வேல்யூ இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸை டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போடணும். ஸோ யூடிஎலோட வேல்யூ 40 kN/m. எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா செக்ஷன்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அந்த தூரம் எவ்வளோ பாருங்கள், டோட்டல் லென்த் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸு, இவ்வளோ தூரம் என்ன அப்படின்னா 1 மீட்டர். அப்போது ரிமைனிங் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 மீட்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 மீட்டருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பரவி இருக்கு. ஓகே, இப்போது அகெயின் இந்த எக்ஸ் மைனஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு யூடிஎல் பரவி இருக்கு. அதை பாயிண்ட்டோட மாற்றிங்க அப்படின்னா அதுக்கு மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகும், அப்படி தானே? அதாவது எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸோட மிட் பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகும். ஸோ மொமெண்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கோம். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ் மைனஸ் 1, அதோட மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸ் மைனஸ் 1/2. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இது மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் அகைன் சொல்கிறேன், திரும்ப கேட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணோம், யூடிஎல் இருந்துச்சு, யூடிஎல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். யூடிஎல் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பாக்ஸ் போட்டு காட்டுக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடிஎலை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு யூடிஎல் இருக்குது. இப்போ இந்த யூடிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னா 40 kN/m. அதை ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 40 kN/m எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து 1 மீட்டர். அப்போ இவ்வளோ தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 மீட்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 மீட்டர் தூரத்துக்கு என்ன இருக்குது, பரவி இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூடிஎலோட வேல்யூ. ஸோ 40 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. தென் மொமெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸோட வேல்யூ போட்டாச்சு. ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த தூரம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/2. அதாவது மொமெண்ட் எடுக்க போகிற பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸுக்கு உள்ள தூரம் எக்ஸ் மைனஸ் 1/2. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னா தேர்டு செக்ஷன். இப்போ மேலே உள்ள யூடிஎல் முடிஞ்சிருச்சு அப்படி தானே? இப்போ கீழே உள்ள யூடிஎல் பாருங்கள். கீழே உள்ள யூடிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூரம் இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்வர்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மொதல் ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் பாசிட்டிவ் போட்டுக்கிட்டீங்க. ரெண்டாவது ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ என்ன போட்டுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் போட்டுக்கணும், நெகட்டிவ். மூணாவது யூடிஎல் கீழேருந்து மேல் நோக்கி, அப்போ வந்து என்ன அப்படின்னா அது கிளாக் வைஸ். ஸோ மூணாவதுக்கு ப்ளஸ் போட்டுக்கணும். அந்த யூடிஎலோட வேல்யூ 40 இன்ட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னா டோட்டலாக இது வரைக்கும் 5 டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 வந்து பரவி இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அகைன் சேம் எக்ஸ் மைனஸ் 5/2. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் மிட் பாயிண்ட் அது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5/2. ஸோ இதான் வந்து இந்த யூடிஎல் கான்செப்டில் உள்ள கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி. அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பாட்டமில் இருந்து யூடிஎல் ட்ரா பண்ணுவோம். அதை ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் இது ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நெகட்டிவ், கிளாக் வைஸ்க்கு பாசிட்டிவ் போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் அ பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன். டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் படி 1 டைம் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்லோப் கிடைக்கும். அகைன் செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் EI d²y/dx², அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். இது வந்து RAவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 40 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன்.
It is equal to 100x minus 40 by 2 x minus 1 the whole square plus 40 by 2 x minus 5 the whole square. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன ஆகும்னா நமக்கு பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன். இதை ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்லோப் கிடைக்கும் dy by dx. அதை அகைன் ஒன் டைம் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 100xை வந்து இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எக்ஸை பண்ண அப்படின்னா x square by 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c1. தென் 40 by 2 அப்படி வச்சுக்கோங்க. தென் x minus 1 தி ஹோல் ஸ்கொயரை பண்ண அப்படின்னா x minus 1 cube divided by 3. 2 வந்து ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி x minus 5 தி ஹோல் ஸ்கொயரை பண்ண அப்படின்னா x minus 5 தி ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. நமக்கு ப்ராப்பராக இன்டகிரேட் பண்ண தெரியணும். அப்போ தான் இந்த சம் அட்டன் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஸ்லோப்போட ஈக்குவேஷன். தென் செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அகைன் இப்போ 100 அப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எக்ஸ் கியூப் பை 3. ஸோ 2 அப்படி தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை பண்ண அப்படின்னா எக்ஸ் கியூப் பை 3. c1 இன்டகிரேட் பண்ணால் c1x செகண்ட் கான்ஸ்டன்ட் c2 ரெண்டாவது டைம் இன்டகிரேட் பண்ணுறதுனால அகைன் கான்ஸ்டன்ட். தென் 40 by 2 by 3 அது அப்படி தான் இருக்கும். x minus 1 கியூபை பண்ண அப்படின்னா x minus 1 power 4 by 4. அதே மாதிரி 40 by 2 by 3 அப்படியே இருக்கும். x minus 5 பண்ண அப்படின்னா x minus 5 கியூபை பண்ணால் x minus 5 power 4 divided by 4 வந்துடும். ஸோ தென் இந்த ஈக்குவேஷன் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் லைக் நம்ம 100 50. ஸோ 50 by 3 ஆகிடும். தென் 2 4 40 5 ஆகிடும். தென் 2 4 40 5. ஸோ 5 by 3 5 by 3 simplify பண்ண ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் தி ஜென்ரல் பெண்டிங் மொமெண்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் த பீம். நவ் we need to calculate the C1 and C2 value. The C1 C2 value calculate பண்ணுறதுக்கு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும். என்னென்ன பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பீமை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இந்த ரெண்டு எண்டுமே சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே டிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் மட்டும் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ y இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா இது வந்து இப்படி தான் இதான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் லென்த்து தானே. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 8 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0 அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கும். x இஸ் ஈக்குவல் டு 8 அந்த இடத்துலையும் டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கும். அதுதான் பவுண்டரி கண்டிஷன். அட் x இஸ் ஈக்குவல் டு 0 டிஃப்ளெக்ஷன் y இஸ் ஈக்குவல் டு 0. அட் x இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் டிஃப்ளெக்ஷன் y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மொதல் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் பவுண்டரி கண்டிஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அட் x இஸ் ஈக்குவல் டு 0. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் மட்டும் இருக்கிறதுனால ஜென்ரல் ஈக்குவேஷனில் உள்ள ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இது வந்து செக்ஷன் நம்பர் 1, இது செக்ஷன் நம்பர் 2, இது செக்ஷன் நம்பர் 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து செக்ஷன் நம்பர் 1ல் இருக்கிறதுனால 1 மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் 0, இந்த இடத்துலையும் 0. y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது C2 மட்டும்தான் பாக்கி இருக்கும். தட் C2 இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாமே 0 ஆயிடுச்சுல. அப்போது C2வோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 8 இந்த பாயிண்ட். அந்த பாயிண்டில் y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம லெஃப்டில் இருந்தால் என்னையுமே கணக்கு வச்சுக்குவோம். இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன், இது தேர்ட் செக்ஷன். இப்போது x இஸ் ஈக்குவல் டு 8 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ மொதல் செக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ரெண்டாவது பண்ணுறது இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கிறதுனால லெஃப்ட்டில் இருந்து ஃபுல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 இந்த 3 செக்ஷனையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ அந்த டோட்டல் ஈக்குவேஷனும் உங்களுக்கு அப்படியே வரும். ஃபுல் ஈக்குவேஷன் வரும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ ஒய்க்கு 0 அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக 8, C1 எக்ஸுக்கு பதிலாக 8, C2 அப்படிங்கிறது 0 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 8, எக்ஸுக்கு பதிலாக 8. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா C1 மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். அதுக்கு வேல்யூ கிடச்சிடும். C1 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா -583.33. அதுதான் வந்து எனக்கு கிடைக்கிற வேல்யூ. இப்போது C1ம் கிடச்சிருச்சு, C2வும் கிடச்சிருச்சு. நம்ம ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். C2 0, C1க்கு பதிலாக -583.33 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன்.
ஓகேங்களா? இதான் வந்து என்னோட ஃபைனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணதுக்கப்புறம் we should know what we are going to calculate. இப்போ தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னே பார்க்க போகிறோம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம்மில் 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று, பீமோட மிட் பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் என்ன, அது எங்கே இருக்குது, அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிட் பாயிண்டில் என்ன டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெரைவ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. இப்போது மிட் பாயிண்ட் தான் இந்த பீமோட மிட் பாயிண்ட். டோட்டல் லென்த் ஆஃப் பீம் வந்து என்ன அப்படின்னா 8 மீட்டர். அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னா 4 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். அதுக்கு முக்கியமானது என்ன பார்க்கணும். இப்போ மிட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடத்துல வருது. இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். அது என்ன செக்ஷன் பாரு, மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள செக்ஷனை தான் எடுத்துக்கணும், அதை தாண்டி எடுக்கக்கூடாது. ஸோ இது செக்ஷன் நம்பர் 1, இது செக்ஷன் நம்பர் 2. ஸோ செக்ஷன் நம்பர் 1ம் 2ம் தான் என்ன இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. இதான் செக்ஷன் நம்பர் 2, சரிங்களா? இதான் செக்ஷன் நம்பர் 2, சாரி, இதான் செக்ஷன் நம்பர் 2. ஸோ செக்ஷன் நம்பர் 1, 2 இது மட்டும் தான் மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. செக்ஷன் நம்பர் 3 பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அப்போது இந்த ஃபார்முலாவில் செக்ஷன் நம்பர் 1க்கான டேர்மு, செக்ஷன் நம்பர் 2க்கான டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். செக்ஷன் நம்பர் 3க்கான டேர்மை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 2 டேர்மில் ஈயோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. இ வந்து 2 × 10⁻2 கிலோ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஐ வந்து 4.3 × 10⁻8 mm/4. ஒய் மட்டும் தெரியாது. தென் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -16.29. அதாவது இந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா மிட் பாயிண்டில் எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஆகும், 16.29 mm டிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை மைனஸ் அப்படிங்கிறது பீமுக்கு பிலோ த பீம் அப்படிங்கிறதுனால மைனஸில் இருக்குது, டவுன்வர்டாக இருக்கிறதுனால மைனஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ மிட் பாயிண்டில் டிஃப்ளெக்டோட வேல்யூ 16.29 mm. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், அதாவது பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்குது, ஒய் மேக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் ஒய் மேக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. அதாவது பீம் வந்து பெண்ட் ஆச்சு அப்படின்னா எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்குதோ அந்த பாயிண்டில் உள்ள ஸ்லோப் dy/dx என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா அட் தி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப் dy/dx இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். பெண்டிங் மொமெண்ட்டு, ஸ்லோப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன் மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷனில் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு தான் நிறைய லோடு இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் தான் என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இது செக்ஷன் நம்பர் 1. தென் செக்ஷன் நம்பர் 2. செக்ஷன் நம்பர் 3ல லோடு இல்லவே இல்லை, அப்படி தானே? அப்போ அந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மொதல் 2 செக்ஷனுக்கு உள்ளேயே ஏதாவது ஒரு பாயிண்டில் என்ன வந்துடும் அப்படின்னா ஒய் மேக்ஸிமம் வந்துடும். அதனால் மொதல் 2 செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், தேர்ட் செக்ஷனை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ மொதல் 2 செக்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்லோப்போட வேல்யூ மிட் போர்ஷனில் ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்படின்னா dy/dx 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எந்த இடத்துல எவ்வளோ தூரம் தள்ளி எனக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷனில் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த டேர்ம் கிடையாது, தேர்ட் டேர்ம் கிடையாது. ஏன்னா தேர்ட் போர்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம், லெஃப்ட் போர்ஷன் மட்டும் தானே. ஸோ மொதல் 2 செக்ஷனுக்கு மட்டும் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 3.83 மீட்டர் கிடைக்குது. இதில் வந்து a-b² ஃபார்முலா போட்டிருக்கேன், சரிங்களா? a³ - 3a² b - 3ab² - b³ அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். தென் இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி கேல்குலேட்டரில் தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணணும், அது ரொம்ப டஃப். கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தடை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுபடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3.83, அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து 3.83 மிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த தூரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது, சரிங்களா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.83 இடத்துல தான் எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 3.83 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் மேக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க.
டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அகைன் சேம், மொதல் 2 டேர்ம் மட்டும் போதும், 3வது டேர்ம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா இதுதான் மிட் பாயிண்ட். அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.83 அப்படிங்கிற பாயிண்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா 2வது செக்ஷனுக்கு உள்ளே வந்துடுது. இது மொதல் செக்ஷனு, இது 2வது செக்ஷன். 2வது செக்ஷனுக்கு உள்ளே வந்துடுறதுனால 3வது செக்ஷன் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ டோட்டல் ஃபார்முலாவில் செக்ஷன் நம்பர் 1ஐயும் செக்ஷன் நம்பர் 2ஐயும் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸுக்கு பதிலாக 3.83 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அந்த ஒய்யோட வேல்யூ தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ. ஸோ எனக்கு எக்ஸுக்கு பதிலாக நான் 3.83 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 16.33 mm. அதாவது பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனாக 16.33 mm ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஃபைனல் ஆன்சர். That's it. So this is how we can calculate the deflection value for simply supported beam with UDL. Thank you.